எலியும் பூனையும் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி எங்கள் வீட்டில் நாயும் பூனையும் இந்த பப்பி என்ன செய்வேன்டா, அவனுக்கு வைக்கிற பால் பிஸ்கட் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வேகமாக சாப்பிட்ருவேன். மியாக்குட்டிக்கு வைக்கிற பிஸ்கட்டையும் பாலையும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பாவம் மியாக்குட்டி பார்த்துட்டு கத்திக்கிட்டே இருக்குது. நான் சத்தம் போட்டாலும் பப்பி போக மாட்டேறான். அங்கே பாருங்களே, விடாமல் ஃபுல்லாக பால் ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு அந்த அவனோட பிஸ்கட்டையும் சாப்பிட்டேன். மியாக்குட்டி பாவமாக உட்காந்துருக்கேன். இனி பப்பி உள்ளே வரவும் தான் இந்த சாப்பிட்டு பப்பி இப்போ வரப்போகிறேன். இப்போ பப்பிக்கு தெரியாமல் நான் மியாக்குட்டிக்கு பால் ஊற்றி வைக்கிறேன். பால் ஊற்றி வச்சுட்டு 2 பக்கம் கதவு இருக்கனால பப்பி வந்து இந்த பக்கம் படுத்திருக்கான். இவனுக்கு வந்து இப்படியே மெதுவாக கதவை சாத்தி விட்டோம்னா பப்பிக்கு தெரியாமல் மியாக்குட்டி அந்த பாலை சாப்பிட்ருவேன். எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன். பப்பி வந்து மியாக்குட்டியை விரட்டிகிட்டே இருப்பேன். ஆனால் மியாக்குட்டி சில நேரம் பயப்பட மாட்டேன். காலை தூக்கி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன். கடிக்க மாட்டேன். ஆனால் பப்பி சும்மா மட்டும் குழப்பேன். ஏன்னா அவன் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். கண்ணு திறக்கறக்கு முன்னாடி பப்பி என்கிட்ட வந்துட்டான். இந்த பார்த்திங்களா, கதவை சாத்தி விட்டால் இவன் பப்பி வந்து போக மாட்டேன். அவன் வந்து பாலை குடிச்சிட்டு மியாக்குட்டி போயிடுவேன். உண்டை மயக்கம் தொண்டனுக்கு இருக்கிற மாதிரி. இங்கே பார்த்திங்களா, பப்பி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எப்படி படுத்து தூங்குறேன் பார்த்திங்களா. உங்கள் வீட்டில் என்ன பிராணி வளர்க்குறீங்கன்னு